கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரையே ஆராதிப்போம், அவரே நேசிப்போம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. உலங்கால் அடியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் அடியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர் இதுவரை உதவி நீ. சொல்லுங்க. எபினேசர் இதுவரை உதவி நீ. யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் இதுவரை உதவி நீ. எல்ரோயி எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம் எங்களுக்கு சமாதானம் தருகிறீர். நன்றியோடு துதிப்போமா? ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். சொல்லுங்க. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். முழங்காடிட்டு முழுவதும் தருகிறேன். மை போலொரு தெய்வனை பூமியில் அறிந்தேன். உயிர்த்த
தெய்வம் நீரே. மை போலொரு தெய்வம் பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. நன்றியப்பா, நீர் எங்கள் ஆருயிரா இருக்கிறேன், அடைக்கலமா இருக்கிறேன், புகழிடமா இருக்கிறேன், எங்கள் கேடகமா இருக்கிறேன். நன்றியப்பா. நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஷபரபரபரி பலபரபரப தந்தேனென்னை இயேசுவே. இந்த நேரம் கஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும் ஆளும் தேவனை அடியே உன்னில் மகிழச் செய்தேன். ஆளும் தேவனை அமரச் செய்தேன். தந்தேனென்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவபணி செய்திடுவே. கோவில் படும் போர்க்குறிகள் காவும் உந்தன் கரம் தனில் வைத்து தந்தேனென்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே. நன்றியப்பா. வெறுக்கில் பலமாயுத்தம் செய்திடினும் நலமாய் சர்வ ஆயுதம் போன்று நான் இடத்தேன் நாதா வெல்லுவேன். தந்தேனென்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேனென்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே ரபரகபலபரிமா தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது
அப்பா இந்த தேவுமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும் உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். நன்றி அப்பா. அலாகாத காரியம் ஒன்றுமில்லை, அலாகாத காரியம் ஒன்றுமில்லை, அலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஷபரகபலபரிபா ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அப்பா அம்மாள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. வாங்கி திறந்து அறிக்கை பண்ணுங்க. என் அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, அப்பா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ரே பிரகா பலா பரகா பரா பலா பரி பலா தரபா லோப்ரோ ஷபரகா பலா பரி பலா தரபரி பலா தரபரகா லோப்ரோ ஷபரகா. நல்ல ஆவியில அந்நிய பாசையில ஓ கத்தர் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. லோப்ரோ காபரா பலா பரி பலா தரபரபா ஷபரகா. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்
Rebraka pala bara bala taraba. Rebraka para bala bari bala taraba ribi. Rufroshi braka pala bari bala taraba raka baraba. புது பலத்தினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலத்தினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எண்ணெய் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ அக்கினி, fire, Holy Ghost fire. Rabraka pala baraka bala. Lofroka bala bari bala darabara bala darabaraka. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ, கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நன்றிய பரபரக்க பரபல பரக்க பரபல 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 ஊர பல பரதர பரஷி பரக்க பல பரி பல தரப லெப்ரக்க பல பரிக்க பரபல தர பரி விரிது ருப்ரோகப. எலும்புகள் பலனடையட்டு இயேசுவின் நாமத்தினால். நரம்புகள் இயேசுவின் நாமத்தை பலனடையட்டும். கைகள், கால்கள், குடல் வாழ்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை பலனடையட்டும். பலனடைய ஊற்றிடுமே பலத்தினாவியே, பலனடைய ஊற்றிடுமே பலத்தினாவியே, கணமடைய நிரப்பிடுமே ஞானத்தினாவியே, கணமடைய கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. ஆவியானவரே பலனடைய ஊற்றுகப்பா. அசைவாடும் ஆவியானவரே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் பலபரி பலபரக்க பலபா லோப்ரக்க பலபரமெல்லாம் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் பாய்கிறது. ஓர பர 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 பரக்க பலபர பல தரபா லோப்ரக்க பர பலபரி பல தரபரி பெரி பெரி பெ லோப்ரக்க பர பலபர பலபரப. ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவி வல்லமையினா என்னை அபிஷேகம் செய்திடுமே, ஆவி வல்லமையினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே, தூய நதியே. Baraka bala bare bala tara bala 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 ba lofroka bara bala bare bala 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 நீர் பெற்ற எலும்பட்டுமே, உலர்ந்த எலும்புகள் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள், மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில்
பாய்ந்து செல்லட்டுமே. அடுத்த மண்டலத்துக்குள்ள பலமாக மாறட்டுமே. எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் மரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் மரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. புதிய எலும்புகள் வளருகிறது, புதிய நரம்புகள் உண்டாகிறது. ஓ ரபுயின் பெற்று எழுப்புகிறது. புதிய உறுப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கைகால் புதிதாக படுகிறது. சூம்பின உறுப்புகள் புதிதாகிறது. நன்றி அப்பா. எல்லாம் மர்வமாகட்டும், எல்லாம் மர்வமாகட்டும், எல்லாம் மர்வமாகட்டும். ஸ்கின் மர்வமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். லங்ஸ் இயேசுவின் நாமத்தில் மர்வமாகட்டும். ஹார்ட் இயேசுவின் நாமத்தில் மர்வமாகட்டும். கண்கள் இயேசுவின் நாமத்தில் மர்வமாகட்டும். உறுப்புகள் எல்லாமே இப்ப மறுரூபமாகணுமே. எங்கள் உறுப்புகள் எல்லாமே இப்ப மறுரூபமாகணுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுங்க, என் கிட்னி மர்வமாகட்டும். சொல்லுங்க, கண்கள் மர்வமாகட்டும். சொல்லுங்க, ஒவ்வொரு உறுப்புகளும் மர்வமாகட்டும். எங்க DNA மர்வமாகட்டும். ஓ எங்க ஜீன் மர்வமாகட்டும். எல்லாம் கிறிஸ்துவ போல, எல்லாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக, எல்லாம் கிறிஸ்துவின் ரூபத்துக்கு ஒப்பாக இயேசுவின் நாமத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். மர்வமாகட்டும், மர்வமாகட்டும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, பேசுங்க, பேசு சபையே, பேசு, பேசு. பேசு சபையே. Ora branca bala bara bala bara kabara bala dara bara bala dara bara bala. ஆவி மர்வமாகட்டும், ஆத்மா மர்வமாகட்டும். எல்லா கேன்சர் வியாதிகள் எரியட்டும், எரிஞ்சு போ. ஃபயர். பிரகா பல பர பல தர பரகா பரப. ஓ பிரகா பல பர பல பரி பல தர பர பல பர பல. இது கரடான பாதையில் நாட்கள், இது கோணல்கள் யாவும் நீராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். பேசு சபையே, பேசு. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள். இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் தடைந்திடும் நாட்கள். பேசு சபையே, பேசு. பேசு சபையே, பேசு.
வாய் திறந்து பேசுங்க. ஜீவன மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. வாயை திறந்து பேசுங்க. ஜீவனை பேசுங்க. நரம்புகள் உருவாகும், எலும்புகள் ஒன்று சேர் தசைகள் புதிதாக தோன்றும். ஆவியின் அசைவாலும் கர்த்தரின் வார்த்தையால் புது ஜீவன் உனக்குள்ள. ஆவியின் அசைவாலும் கர்த்தரின் வார்த்தையால் புது ஜீவன் உனக்குள்ள. அத்தனை உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தில் மறுமாய் கொண்டிருக்கிறது. புது ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், அழிவில்லா ஜீவன், நித்திய ஜீவன். ஓ, மரணமில்லாத வாழ்க்கை, மரணமில்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. அப்பா, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஒவ்வொருவரின் பார்வோனின் அழியனுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பரக பல பர பல பரி ஓல பர பல பரக பல பல தர லுப்ரக பல பரி பல தர பல பர பல எல்லாம் ஜபநேரமா உயிரடைய வேண்டுமே, இரவுகளெல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. நன்றிய பரபல 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 தர பரக பரபல. தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் மறைந்து கொண்டிருக்கு. முது வலிகள் மறைந்து கொண்டிருக்கு. மார்பக புற்று நோய்கள் எரியுது, மறைந்து போகிறது. ஆமென். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துல பாய்கிறது, பாய்கிறது, பாய்கிறது. Receive it, take it, fire. Abraka bara 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 bara, Lubroka bara 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 bara, Lebraka bara 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 shatara, Lebra bara 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 bara. Hallelujah. Bala 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 kabara bala bala kabara bala
எல்லா மறைவான கண்ணிகள் எரியுது. எல்லா மறைவான குற்றங்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி மீட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மீட்பின் அபிஷேகம் கர்த்தர் ஊற்றுகிறார். ஓ சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே. அவனையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே. இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. இரவுகளெல்லாம் ஜப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. Love you, Daddy. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தருந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தருந்த வல்லமை வேண்டுமே. நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் பாடிடுவோம். சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. அவர் செஞ்ச நன்மைக்காக உங்க உடம்ப சோதிச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவரே வல்லவரே. நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தி. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி 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 என்று நாள்தோறும் எல்லா கட்டுகள், செய்வனை கட்டுகள், எல்லா மாந்திரிக கட்டுகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். வயிற்றுல இருக்கிற எல்லா கட்டிகள் கரைஞ்சு ஓடட்டும். அது கேன்சர் கட்டியா இருந்தாலும் எரிஞ்சு போட்டு எரிஞ்சு போட்டு. லிவர்ல இருக்கிற கேன்சர் எரியட்டும். கிருமிகள்லாம் எரியட்டும். எல்லா தரத்திரத்தின் ஆவிகள் ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறட்டும், எரியட்டும். மரண கட்டுகள் எரியட்டும். பாதாளத்தின் வல்லமை எரியட்டும். ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க. கடந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தில் உங்க புதிய கிருபையினால் நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த வாரம் ஆசீர்வாதமான ஒரு வாரமா இருக்கட்டும். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாள்லையும் இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. கொடியா பெருகட்டும். சகல மகிமையும் கனத்தையும் பெற்று ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காண்பினை வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி 145 சங்கீதத்தில் ஹல்லேலூயா
15, 16, 14, 15, 16, 17 வசனங்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனங்கள் தியானித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் விழுகின்ற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஹல்லேலூயா. விழுந்து போன நபர்களை புறந்தள்ளுவது, அவர்கள் விழுந்து விட்டார்கள், இனி அவர்கள் எழும்ப வாய்ப்பில்லை. அவங்களுடைய ஏதோ ஒரு பாவங்கள் அவங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியம்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க இந்த பாவம் பண்ணாங்க, அதனால அவங்க வாழ்க்கையில் விழுந்து போயிட்டாங்க என்று உலகம் நீங்கள் விழுந்து போனால் உங்களை குறித்து நீங்கள் இன்னும் அதை எழும்பவே நீங்கள் முடியாதவாறு நீங்கள் விழுந்த இடத்திலே கிடக்குமாறு உங்களை கீழே கீழே தள்ளும். அதுதான் இன்றைய உலகத்தின் போக்கு. ஆனால் ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய அதில் அந்த இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபை விழுந்து போன ஜனங்களுடைய மீது அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. விழுந்து போன ஜனங்களை வாழ்க்கையிலே, சூழ்நிலையிலே, பிஸ்னஸ்லே, வியாபாரத்திலே, எல்லாவற்றிலும் அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்ட வல்லவர். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட வாழ்க்கை, உடைக்கப்பட்ட ஹல்லேலூயா பாத்திரங்களை உடைந்து நொறுங்கி இனி அது உதவாது என்று எந்த கண்கள் பார்த்து, எந்த கண்கள், எந்த வாய்கள் பேசினதோ, இனி இந்த வாழ்க்கை, இந்த மகன் வாழ்க்கை, இந்த மகள் வாழ்க்கை உடைக்கப்பட்டது, இனி இது ஒன்றுக்கும் உதவாது, இவங்க வாழ்க்கை இனி அவ்வளோதான், இனி எழும்ப வாய்ப்பில்லை, நீங்கள் திரும்ப எழும்ப நீங்கள் இழந்த நன்மை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்று எந்த இடத்துல பேசலாம் அதே இடத்துல கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் விழுகின்ற எல்லாரையும் தாங்குகின்றார். ஹல்லேலூயா. உலகம் பலமுள்ளவர்களை தான் பாராட்டும், ஞானமுள்ளவர்களை, உள்ளவர்களை, கிருபையுள்ளவர்களை, தாழ்ந்து உள்ளவர்களை தான் ஹல்லேலூயா உயர்வா பேசும், மதிக்கும், மேன்மைப்படுத்தும், அவங்களுக்கு ஆனர் பண்ணும். ஆனால் கர்த்தர் ஹல்லேலூயா பல உள்ளவைகளை வெட்கப்பட்ட கர்த்தர் பலவீனமான தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை, ஞானம் உள்ளவைகளை, அழகுள்ளவைகளை அவர் இழிவாக்க, இல்லாதவைகளை, அறிவில்லா, ஞானமில்லாத, பைத்தியம் என்று சொல்லப்பட்ட அற்பமான ஹல்லேலூயா அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் தேர்ந்து கொண்டு எளிய பிள்ளைகளை, சிறிய பிள்ளைகளை, குப்பைகளை புழுதியோடு புழுதியாக, குப்பையோடு குப்பையாக, தேவையில்லை என்று உலகத்தினால் தூக்கி எறியப்பட்டு இனி இது வேண்டாம், வேஸ்ட் என்று எறியப்பட்ட அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் எடுத்து அவர் தன் ஞானத்தினால், தன் பலத்தால், தன் கிருபையினால் ஹல்லேலூயா நிரப்பி, தன் அழகினால், தன்னுடைய இளமையினால், தன் வலிமையால் நிரப்பி அவங்களுக்கு தனக்குள்ள அதே மகிமை ஹல்லேலூயா பிதாவை காட்டும் என்று விளக்க சொன்னார். நீ என்ன பார்த்துட்டு இருக்க, நீ என்ன பார்க்கலையா, என்னை பார்த்தா பிதா பார்த்தா. பிதாவுக்குள்ள இருந்த அதே மகிமை ஹல்லேலூயா கிறிஸ்துக்குள் இருந்து பிதாவுடைய ஒரே பிரணம், அதே மகிமை, அதே போல் அதே மகிமை கர்த்தர் நமக்கு கொண்ட மகிமையால் நிரப்பி நம்ம ராஜாக்களோடு கூட சிங்காசனத்துல உட்கார் அதை சுதந்திரிக்க பிரபுக்களோடு கூட அமரச்சினார். ஹல்லேலூயா. அதோடைய கிருபை மடங்கடிக்கப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் தாங்குகின்றார். ஹல்லேலூயா. விழுந்து போன எல்லாரையும் கர்த்தர் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகின்றார். இந்த வேளையிலே நான் மடங்கடிக்கப்பட்டேன் மனிதர்களால, சூழ்நிலையாக நான் மடங்கடிக்கப்பட்டேன். நீங்கள் சூழ்நிலை மனிதர்களையும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல நான் எழும்ப வேண்டும், நான் ஓட வேண்டும், நான் இழந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட அதிகமாக துதியுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள். இந்த நாட்கள் உங்களுடைய ஓடின நாட்கள் ஒருவேளை நின்று போனால் இந்த காலங்கள் திரும்ப ஆண்டுடைய அன்புல இன்னும் இணைக்கப்பட காலங்கள். ஒருவேளை நீங்கள் வியாபாரம் நீங்கள் ஓடிட்டே இருந்த ஆண்டவரை அன்புக்கு ஒருவேளை தூரமாக போனால் ஆண்டு சில சிக்ஷைகள் கொடுத்து திரும்ப ஆண்டவர் அவங்களை இழுக்கிறதுக்காக இந்த நஷ்டத்தை, இந்த பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். கர்த்தர் அனுமதியாமல் எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அது நேரிடாது. நம்முடைய தலையில் ஒவ்வொரு முடி கூட எண்ணி வைத்துள்ளார். நம்முடைய நினைவுகளை தூரத்தில் அறிகின்றார். நம்முடைய வாயில சொல் வரைக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். நம்முடைய உட்கார்தல், நம்முடைய எழுந்திருக்குதல், நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் அனுமதியின்றி எந்த காரியங்களும் நமக்கு நடக்காது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவரோடு இன்னும் இணைய ஹல்லேலூயா வியாதியா, மரணப்படுக்கையா, பலவீன நேரமா, நீங்கள் உங்களால் வெளியில் போக முடியலையா, நீங்கள் வீட்டில் இருந்து இதை வார்த்தை போட்டு பாட்டை கேட்டு துதிச்சு ஆராதிங்க. ஆண்டோடு கூட நீங்கள் இணையதுக்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு கேப்பை, ஒரு ரெஸ்ட் டைம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி என்று நீங்கள் அதை ஹல்லேலூயா
நீங்கள் நெகட்டிவ் யோசிக்காம பாசிட்டிவாக யோசிங்க. ஹல்லேலூயா. தேவன் செய்வது எல்லாம் நன்மைக்கு. யோபு சொன்னார், அவர் கையில் நம்ம எவ்வளோ நன்மை வாங்கணும், நம்மளை ஆண்டு எவ்வளோ செல்வ செழிப்பாயித்தினா, எவ்வளோ சந்தோஷமாயித்தினா, குழந்தைகள், ஒட்டங்கள், ஆடு, கழுதை, அவ்வளோ பணிவிடைக்கு, அவ்வளோ வேலைக்கு, அவ்வளோ மரியாதை கனமாக வச்சுருந்தார். ஆனால் இந்த தீமை அவர் கையில் வாங்க நம்ம எவ்வளோ நன்மையை பெற்றோம். ஒரு சில தீமைகள் வரதான் செய்யும். அதை என்ன செய்ய முடியும்? நம்ம நன்மையை வாங்க, நாம் தீமையை வாங்க வேண்டும். அவர் தான் கொடுக்கின்றார், அவர் தான் எடுக்கின்றார். திரும்ப கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. எடுத்த கருத்து திரும்ப அதை விட பல மடங்கு கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் யோபுக்குள் இருந்தது. என்று இந்த உடம்பு அழுகுனா பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு ஆத்துமா அது அழுகி போகாது. அந்த ஆத்துமா ஹல்லேலூயா ஒரு நாள் நான் முகமுகமாய் ஹல்லேலூயா அந்நிய கண்களை, என் சொந்த கண்களை அவர் ஒரு நாள் பார்க்கணும்னா, என் சூழ்நிலை மறைச்சு போயிட்டு, என் தொழில், என்னுடைய குடும்பம் இப்படி மறைச்சு ஒன்றுலாம் போயிட்டு, ஆனால் என் மீட்பர், எனக்குள்ள உள்ள என் கர்த்தர், என்னை உருவாக்கினவர் ஹல்லேலூயா, என்னை மீட்டெடுக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து, இந்த துயரத்திலிருந்து, இந்த பிரச்சனை மீட்டெடுக்கின்ற அந்த மீட்பர் ஒரு நாள் மறுத்து போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் வருகையின் காலத்தில் வந்து நிற்பார், என் நிலைத்து செல்வார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் மரித்த, நான் உயிரோடு எழும்பேன். அவருக்குள்ள அந்த மரித்து போன அனுபவத்தை நான் சொல்லவே இல்லை. ஆண்டு இப்போ வருவார், நான் உயிரோடு கூட, நான் அவரோடு கூட முகமுகமாக நான் மறுமாய் போவேன், அவரை போல மாறுவேன் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கை இன்றைக்கு யோபுக்கு இருந்தது. அதே போல நமக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை அவசியம். நீங்கள் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பூமியிலிருந்து நிற்ப என்னை நிலைத்து செல்ல, அந்நிய கண்களை, என் சொந்த கண்கள் அவரை காணும், அவரை நான் முகமுகமாய் பார்ப்பேன். பலவீனம் உள்ளதாக விதைக்கப்படுது, அது பலமெல்லாம் எழும்பிக்கும். அழிவுக்குரியது அழியாமை, அழிவுள்ளதாக விதைக்கப்பட்ட சரீரங்கள் அழியாத சரீரமாக அவருடைய மகிமையினால் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் மறுத்த ஒவ்வொரு வாக்கியங்கள் அவருடைய வருகையிலே முதலாவது கிறிஸ்துக்கள் மருத்துவங்க எழும்புவாங்க, பின்பு உயிரோடு நாம் எதிர்கொண்டுப்போம். அந்த நாட்களில் நான் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கி தான் கொண்டிருக்கிறது. ஏற்ற விலையை நீரவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்ற எல்லா ஜீவன்கள் ஹல்லேலூயா. அந்த பசுமை சங்கிலியில் உள்ள அத்தனை ஜீவன்களும், அத்தனை ஜீவராசிகளும் ஆண்டவர் எங்களுக்கு சாப்பாட்டாங்க என்று ஒவ்வொரு ஜீவன்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய கண்களும், நமக்கு கை இருக்குது, நமக்கு பலன் இருக்குது, நமக்கு காசு இருக்குது, எனக்கு நான் இந்த ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஆண்டவரை எதிர்பார்க்க எனக்கு அவசியம் இல்லை என்று எந்த நாள் சொல்லாதீங்க. ஒரு நாள் கீழது மேலாகும், மேலது கீழாகும். எவ்வளவோ கோபத்தை உள்ளவங்களும் ஒரே நாளில் குப்பைக்கு வந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரே நாள் குழியில் இருந்த யோசேப்பு போல சிறையிலிருந்து குப்பையில் கிடந்தவங்க ஒரே நாளில் மேலே உயர்த்தி போன எத்தனையோ சரித்திரங்கள், சம்பவங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நொடியில் மாறும். கர்த்தர் ஒரு நொடியிலே செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. யோபுக்கு ஒரு நொடியில் இழந்தது திரும்ப கத்தக்கூட்ட. யோசேப்பு வாழ்க்கை ஒரு நொடியில் சிறைச்சாலை இருந்தான். மறுநாள் அவன் எகிப்துக்கு அதிகாரியாக மாறினான். ஹல்லேலூயா. ஒரு நாள் வாழ்க்கை மாறும். எந்த வாழ்க்கையும் எந்த நொடியும் நமக்கு நிச்சயமே இல்லை. இந்த பூமி ஆபத்தால், கன்னிகளால் நிறைந்திருக்கின்றன. நம்மை சுற்றி எப்பொழுது எந்த ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நேற்று முந்தானத்தை கூட அந்த ஆந்திராவிலிருந்து ஹைதராபாத் போன ஒரு பஸ்ஸில் இரவு தூங்கி கொண்டு இருந்தாங்க. காலையில் பெங்களூர் போயிடுவோன்னு நம்பிக்கையில் தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு பல பிளான் இருக்கும். அவங்க அதை கனவாக யோசிச்சிருப்பாங்க, நம்ம இப்படி பண்ண போகிறோம், இப்படி செய்ய போகிறோம், நம்முடைய லைஃப் இப்படி என்று பலவித கனவுகளோடு கூட இருந்திருப்பாங்க. யோசனைகள், திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி நம்ம மறித்து உயிரோடு எரிந்து போய் யோசித்துப்பாங்க. யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. திடீரென்று விபத்து, யாராலையும் காப்பாற்ற முடியவில்லை. ஏசி பஸ் ஜன்னல் அடிச்சிட்டாங்க, காப்பாற்ற முடியல, வெளியேற முடியல, அவங்களால தப்பிக்க முடியல. ஆபத்து என்று தெரிந்தும் அவங்களால வெளியே வர முடியாமல் இறந்து போனாங்க. எவ்வளோ ஒரு கொடூர மரணம், கொடிய மரணம். யோசித்து பாருங்க, அத்தனை உயிர்களும் பலியானது. இப்படிப்பட்ட நிச்சயமற்ற வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை நமக்கு கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமி எல்லாவற்றையும் இழந்தாலும் நாம் நித்தியத்தை நாம் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் நித்தியவாசி, பரிசுத்தர் என்னும் நாமமுள்ள தகப்பன். அவருடைய தலைமுறை, அவருடைய நாமம் என்றைக்கு இருக்கிறது, தலைமுறை தலைமுறையாக. ஹல்லேலூயா. இந்த பூமியில் எல்லாவற்றில் இருந்தாலும் நமக்கு ஒரு உலகம் இருக்கிறது, நமக்கு ஒரு வாழ்க்கை நித்தியத்தில் இருக்கிறது. நாம் இந்த பூமியில் மறித்தாலும் அங்கு நாம் வாழ்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா தேவன் தான் உண்டாக்கின அப்படிப்பட்ட அவர் வெளியேறப்பட்ட கற்களால்
அவர் கட்டப்பட்ட வீடுகள் எனக்கு உண்டு சொல்லுங்க. அந்த ஆடைகள் எனக்கு உண்டு, அந்த மகிமை எனக்கு உண்டு. அந்த பூமியில் நான் ஒன்றுமில்லாமல் போனாலும் எனக்கு தங்கத்தில் வீடு, வைர கற்களை வீடு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. எல்லா ஜீவனுடைய கண்கள் கர்த்தரை நோக்கிறது போல நம்முடைய கண்குலம் ஏற்றுகளிலே ஆகாரத்தை கட்ட கொடுப்பார் என்று ஒவ்வொரு ஜீவராசிகளும் மனுஷனை பார்க்க முடியாத இடங்கள்ல, பனி பிரதேசங்கள்ல, பனி படர்ந்த கண்டங்களா, அண்டார்டிக், ஆர்டிக், அங்கேயும் ஜீவராசிகள் வாழ்க்கை. நான் மனுஷனை போக முடியாது, மனுஷன் போக முடியாத கடல் ஆழ அடி, பல அடியாளங்கள், ஆழங்களையும் பல ஜீவராசிகள் வாழ்கின்றன. மனுஷன் போக முடியாத எவரெஸ்ட் பல மலைகளுக்கு மேலேயும் ஹல்லேலூயா அங்கும் வாழ்கின்றன. எல்லாவற்றையும் கர்த்தர் போஷிக்கின்றார், பாதுகாக்கின்றார், அவரை வைத்து போஷிக்கின்றார். ஹல்லேலூயா. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தியாக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் தனது கையை திறந்து ஒரு குருவிக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு காக்காக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு அமீபாக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு நீல திமிங்கலத்துக்கு எவ்வளவு அன்றைக்கு ஒரு உணவு, ஒவ்வொரு நீளத்தமே அதோட எடை பல டன், அதுக்கு எவ்வளோ யோசித்து பாருங்க, எத்தனை கிலோ கணக்கில் சாப்பாடு, அத்தனையும் கர்த்தர் போஷிக்கின்றார். ஒரு சிறு எறும்பு தானே என்று அவர் விடவில்லை. அந்த எறும்புக்கும் கர்த்தர் போஷிக்கலாம். எறும்பு கூட்டம் இன்னைக்கு உயிர் வாழாது. எத்தனையோ சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், நம்ம காலுக்கில கொசுக்கள் எல்லாமே இருக்கின்றன. எல்லாமே கர்த்தர் உண்டாக்கின ஜீவன்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்கவில்லை என்றால் இந்த பூமியில எந்த ஜீவனும் நடமாட முடியாது. தேவன் எந்த ஜீவனையும் வெறுக்கவில்லை, மனுஷன்தான் வெறுக்கின்றான். மதங்கள் வெறுக்க வைக்கின்றன, மனுஷங்களை வெறுக்க வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் படைத்த ஜீவங்கள் கர்த்தருடைய நம்பியிருக்கின்றன. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை துதிக்கின்றன, கர்த்தரை ஆராதிக்கின்றன, கர்த்தரை பாடுகின்றன. ஹல்லேலூயா. அதோட கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குது. அவர் கையை திறக்கின்றார், ஒவ்வொன்றுக்கும் தேவையான ஹல்லேலூயா அதுக்கு வாஞ்சி, அந்த ஜீவனுடைய வாஞ்சி, அவர் பிராணிகளின் வாஞ்சைகளை திருப்தியாக்கின்றாராம். ஹல்லேலூயா. மனிதர்களை வாஞ்சி என்று இந்த வேதம் சொல்லவில்லை, பிராணிகளின் வாஞ்சைகளை கூட திருப்தியாக்க அன்புள்ள தகப்பன் அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கின்றார். அதோட வாஞ்சை, எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு வேணும் என்று அதை நினைக்கிறது, ஆசைப்படுகிறது, அதையும் கத்த கொடுக்கின்ற எத்தனை நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. 5 அறிவுள்ள ஜீவன் என்று சொல்றாங்க, அதுக்கே ஆண்டு செய்கிறாரு. 5 அறிவு என்று ஒரு பக்கம் உலக மனுஷன் வெறுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அந்த 5 அறிவுள்ள ஜீவன்களை நேசிக்கின்றார். அதை காட்டிலும் ஹல்லேலூயா 6 மனதிலே கர்த்தர் நேசிக்கின்றார். 5 அறிவுக்கே செய்யும்போது 6 மனசுக்கு தேவை கர்த்தர் அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. நாம் 5 அறிவு என்று அதை வெறுக்கக்கூடாது. மனிதருக்கு இல்லாத அன்பு பாசமெல்லாம் அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு உண்டு. இன்றைக்கு 6 ஜீவன்கள் என்று சொல்லப்படுகிற மனிதர்களுக்குள்ள மிருகத்தின் ஆவி வந்து மனுஷங்க இன்னைக்கு மிருகம் மாறி சிறு குழந்தைகளை, வயதானவர்களை, எப்படிப்பட்ட பல நபர்களை துன்புறுத்துறாங்க, கொலை பண்றாங்க, சிறு 1 கிராமுக்காக கொலை செய்யறாங்க. அன்பு தனித்து போனது. யார் வாழ்ந்தாலும் செத்தாலும் எனக்கு பணம் வேணும், எனக்கு வியாபாரம் பெருகணும், எனக்கு பிசினஸ் வளரணும், நான் வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை யாரையும் வாழ விடாம, யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிடாம, எல்லாரையும் தடுத்து, எல்லாரையும் குறை பேசி, எல்லாரையும் கெடுத்து, பின்னாடி குறை பேசி, அவர்களை பற்றி அவதூறாக பொய் பேசி, வதந்தி பரப்பி, நயவஞ்சகமாக இப்படிப்பட்ட பிசாசு காரியத்தில் அவங்க பிடிக்கப்பட்டு பிசாசாக மாறி மனுஷனுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டாங்க, துராலோசனை பண்ணி மிருகமாக மாறுறாங்க. அன்பு இல்லாமல் சக மனுஷனை, சகோதரன் நேசிக்க மனுஷெல்லாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சுவா மாறிட்டு. ஆனால் இந்த 5 என்று சொல்லப்பட தேவன் படுத்த அந்த பிராணிகளுக்கு அவ்வளவு ஹல்லேலூயா விசுவாச அன்பு அவங்களுக்கு உள்ள மாதிரி இன்றைக்கு ஹல்லேலூயா மனுஷன் கிடையாது. மிருகமாக இருக்கு, மிருக மனித தன்மை இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் மனுஷனுக்குள்ள மனித தன்மை அற்று போன கடைசி காலங்கள் வாழ்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த பிராணிகளை காப்பாற்றுகிறார். பிராணிகளுக்கும் கர்த்தர் வாஞ்சையை நிறைவேற்ற கர்த்தர் ஹல்லேலூயா நமக்கும் கர்த்தர் செய்வார் என்ற அந்த நிச்சயம் வேண்டும். ஹல்லேலூயா. இவர்களுக்கே செய்யும்போது எனக்கு கர்த்தர் செய்வார். எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாக நேசிக்கின்றார், பார்க்கின்றார். அவர்கிட்ட ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, படித்தவன்கிற வித்தியாசம் மனுஷன் பார்ப்பான். படிக்காதவன் படித்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், பணம் உள்ள பணம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. சபைகளை, ஊழியங்களை, நீதிமன்றங்கள் எல்லா இடத்துலையுமே இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு கடைசி காலங்களில் அதிகமாக
பெருகிவிட்டன. அன்பு தணிந்து போய், அறிவு பெருத்து போய், மனுஷத்தன்மை அற்று கடைசி காலங்களில் நம்ம பார்க்கிறோம். அவன் அழிந்து கொண்டிருக்கிறானால் இந்த வேலையிலே கட்ட சொல்கின்றார்கள் இல்லையா? அவரை நாம் பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய வாஞ்சை நிறைவேற்றார்கள் இல்லையா? அவர் நம்மை ஹல்லேலூயா ஒரே விதமாக பார்க்கின்றார், வேறுபாடு இல்லாமல் நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. அந்திகிறிஸ்து ஆட்சியில் அந்த அந்திகிறிஸ்தின் முத்திரைபத்தை எல்லோருக்கும் ஒரே தண்டனை. அடிமையிலிருந்து சாதியிலிருந்து ராஜாக்கள் பிரபுக்கள் யாராக இருந்தாலும் அந்திகிறிஸ்து கடலில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அழிவுதான். ஹல்லேலூயா. ஆனால் தேவனென்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மகிமை பரலோகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரை என் சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும், எந்த மதம் இன மொழி அவங்க அழகுல திறமையில அவங்களுக்கு என்ன எதுவுமே இல்லைனாலும் அந்த இதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ரத்தத்தால கழுவப்பட்டு, ஆண்டவரே நீங்க என் அப்பா என்று சொல்லி வரும்பொழுது யாரா இருந்தாலும் அவங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஜெபிக்காங்களோ, ஆண்டவர்கிட்ட எவ்வளவு உறவாடுறாங்களோ, அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ, அவர் சித்தத்தை எவ்வளவு செய்யறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலமாக வீடுகள், உடைகள், மகிமைகள், ஆடைகள், கிரவுன்ஸ் எல்லாத்தையும் வேறுபாடு உண்டு. இந்த பூமியில எப்படி எம்எல்ஏ, எம்பிஸ், அதே போல சிஎம்பிஎம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பு, அவங்களுக்கான வீடுகள், அவங்களுக்கான எல்லாம் உண்டு. அதே போல பரலோகத்திலும் ஆண்டவரை ஹல்லேலூயா கொஞ்சம் தனலுக்கும் ரொம்ப தனலுக்கும் கிரியைகள்ல பலன்ல வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. இங்க பூமியில பாக்குற மாதிரி பலன் உள்ளவன், பலவீனம் உள்ளவன், அழகுள்ளவன், திறமையுள்ளவன் அப்படி கட்ட பார்க்க மாட்டாரு. யார் என் சித்தம் செய்யறாங்க, யார் தன் வாழ்க்கையில எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு முதலிடம் கொடுத்தாங்க, யார் என்ன அதிக நேசங்கள், யார் என் சொற்படிக்கு சொன்னாங்க, என் வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க என்று அப்படிப்பட்ட ஜனத்துக்கு பலோகத்தில் அதிக கன மகிமை இருக்கு. ஹல்லேலூயா. அவர் எல்லாற்றும் வாஞ்சிகளிலும் தேவன் கர்த்தர் தன்னுடைய எல்லா வழிகளிலும் நீதி உள்ளவர், தன்னுடைய எல்லா கிரியைகளிலும் அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் அநியாயம் என்பதே கிடையாது, பட்சபாதம் பரிதானம் என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள தேவன், எல்லாரையும் அவர் சரிசமம் நடத்துவார். அவர் பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நீதியாய் இந்த பூமியிலே சீக்கிரமாக காரியங்களை நிறைவேற்றி முடிக்கப் போகின்றார். அவர் கிருபையுள்ள தேவன். அவருடைய எல்லா கிரியைகள் மேல அவருடைய கிருபை இருக்கின்றது. மனுஷங்க ஹல்லேலூயா இன மத மொழி என்று மனுஷங்களையும் பிரித்து பார்க்காங்க. மிருக ஜீவங்களையும் இந்த மிருகம் நல்லது, அந்த மிருகம் நல்லது, இந்த மிருகத்தை நேசிக்கணும், இந்த மதத்தை பார்க்கலாம், இந்த மிருகம் வேண்டாம் சொல்லி ஒதுக்குறாங்க, அவங்கள வேதனைப்படுத்துறாங்க, அவங்கள வேட்டையாடுறாங்க, அவங்கள கொலை பண்ணுறாங்க, மனுஷனையும் வேதனைப்படுத்துறாங்க. மிருகஜீவன் இன்னைக்கு மனுஷங்க விட்டு வைக்கவில்லை, காடுகளை அழிக்கிறாங்க, அவங்க வாழ்ந்த மிருகங்கள் வாழ்ந்த வாழ்விடங்களை அழித்து வீடு கட்டுறதுனால இன்றைக்கு அங்கேருந்து காடுகள் இருந்து இன்றைக்கு வீடுகளுக்கு வந்து அப்படிப்பட்ட மிருகஜீவன் மூலமாக நிறைய மனுஷங்களுக்கு பாதிப்பு. ஏனென்றால் அவங்க மிருகஜீவனுடைய வாழ்கிற இடத்தை மனுஷங்க ஆக்கிரமிக்கிறாங்க. அடுத்தவங்களுடைய இடத்த சுரண்டு திருடுறது, மலைகளை உடைப்பது, மண்ணை திருடுறது, யாரோ அடுத்தவங்களுடைய இடத்த தன்னுடைய இடம் என்று ஃப்ளாட் படி ஏமாற்றி விற்று மற்றவங்களுக்கு விற்று கொடுக்கறது, மற்றவங்களுடைய பணத்தை அபகரிப்பது, ஏமாற்றத்துறது, இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு அந்திகிறிஸ்தின் ஆவி கிரியை செய்கிறது, மிருகத்தின் ஆவி கிரியை செய்கிறது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனிலே அவர் தன்னுடைய எல்லா வழியிலும் நீதியிலவர். அவருடைய தன்னுடைய எல்லா கிரியைகள், அவருடைய படைப்புல எல்லாம் கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவற்றை ஒரு அநியாயமான காரியத்துக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்தா அவரை ஏமாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஹல்லேலூயா ஒரு நாளும் ஹல்லேலூயா ஆண்டவரை நீங்கள் ஏமாற்ற முடியாது, ஆண்டோடைய நீதியை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா செய்வார், அவர் நினைப்பார். எனக்கு கொடுத்தவர் நிறைவேற்றார், எனக்கு கொடுக்கணும் என்ற நினைத்தை கொடுக்கணும் யாரும் பறிக்க முடியாது. அவருடைய சொல் மகா திறமை செய்கிறது. நான் இதை திட்டம்னே நான் இதை நிறைவேற்ற கட்ட சொல்கின்றார். ஹல்லேலூயா. அவர் இதை செய்யாதீங்க யார் தடுக்க முடியாது. ஆனால் அவரை ஒரு கூட்டம் தடுக்கலாம். யார் என்றால் ஹல்லேலூயா ஆண்டவரே அழிவுக்கு இந்த ஜனங்களை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க, அவங்க பாவத்தை மன்னிங்க இறக்காச்சிங்கன்று நம்ம மன்றாடி அழுது கண்ணீரோட அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு மன்றாடு ஜெபம் ஆபிரகாமை போல திறப்பென்று ஜெபித்தால் அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆண்டு மன்றாடி தான் நியமிச்ச தண்டனையை நினைவே மக்களுக்கு நியமி தண்டனை கட்ட மாற்றினார். அந்த ஜனங்களுடைய மனம் மாறுதல். அப்படி ஒருவேளை அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கம் உருக்கம் நீடி சாணம் மிகுந்த அன்பு மிகுந்த தயவுள்ளவர், ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ். ஹல்லேலூயா. அளவிட முடியாத அன்புள்ளவர்.
அப்படி ஒரு வேலை மனம் தவிர மற்றபடி ஹல்லேலூயா கர்த்தரை எந்த அநியாயமான காரியத்துக்கும் நீங்க எந்த அநியாயம் பண்ணாலும் இதுக்கு இந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் கூட இருப்பார், இதை அவர் பார்க்கல, இதை செய்யலை, இதை கண்டுக்கமலை என்று நீங்க யாரும் சொல்ல முடியாது. அவர் எல்லா அநியாயமான கிரியைக்கும் தக்க பலனை தண்டனை கண்டிப்பா கொடுப்பார். அவர் நீதியுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் யெகோவா சிட்கியின் நீதி செய்கிற தேவன். நீதி செய்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. ஆனா அநீதி செய்யறவங்க அநியாயம் செய்யட்டும், நீதி செய்ய இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக்கும் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமானவங்க அசுத்தமாகிட்டே போட்டும். ஆனால் இதோ நான் வருகின்றேன், அவனவனுக்கு அவனுடைய கிரிக்கு தக்க பலனை அளிக்க நான் வருகிறேன், நான் வந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமா வருகின்ற கர்த்தர் சொன்னார். கோதுமையோ கூட களை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, செய்யட்டும். எவ்வளோ அநியாயமா அடக்கமும் நடந்துட்டு போட்டோம், எவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு போட்டோம், எவ்வளவு. ஆனா அதை பார்த்து நீங்க மனசோர்ந்து அன்போட்டு விலகாதீங்க. நீங்க செய்யற காரியத்தை ஜெபிங்க, துதிங்க, ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டுக்கு முதலில் கொடுங்க, ஆண்டர் தேடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தமாக்கி போய்கொண்டே இருக்கட்டும். அவர் வரும்போது கோதுமைகளை அம்பாத்தை சேர்ப்பார், ஆனால் களைகளை அக்கினால சுட்டுகிரிப்பார். அந்த நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் நீதி நிறைவேற்ற நாட்கள் பூமியில வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாக நீதி சமீபிக்க பண்ணுகிறார். எருசலேமை ரட்சிப்பு தீவிட்டே இருக்க மாட்டோம், அவர் அமர்ந்துக்கு விடாதுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை நோக்கி முறையிடுங்க, கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ரட்சிங்க. பூமியில தடை செய்கிற நாம் இருக்க மட்டும் அந்திகிறிஸ்து முழுவதுமா வெளிப்பட முடியாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு இருக்கான். ஹல்லேலூயா. விசுவாச துரோகம் முந்தினிட்டு அந்த கேட்டின் மகன் வெளிப்பட்ட அந்த நாள் வராது. இன்றைக்கு சபைகளின் ஊழியங்களின் குடும்பங்கள் எல்லா இடத்துலையும் விசுவாச துரோகம், நன்றி அறிவில்லாத காரியங்கள், நன்றி உள்ளவங்களுக்கு துரோகம் பண்ற காரியம் ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்குது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லிய அத்தனை ஆண்டு வரைக்கும் முன்பதாக நடக்கக்கூடிய எல்லா அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டன. எல்லா வேதம் செய்ய அத்தனை காரியங்களும் ஹல்லேலூயா ஆண்டு வரையை மாத்திரம்தான் சமீபம். ஹல்லேலூயா. தடை செய்கிற நம்ம ஜெபித்து தீமையை உள்ள வர விடாம தடை செய்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்கிறவங்க இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு தீமைகள் இன்றைக்கு குறைக்கப்படுகிறது. அவ்வளவு வீரியமா இன்றைக்கு செயல்பட முடியாத ஒரு ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்து மூலமாக தேசம் பாதுகாக்கப்படுகிறது. ஆனா இது அப்படி இன்றைக்கு தவறாக. நேற்று ஃபேஸ்புக் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார், இந்த கிறிஸ்து மிஷினர்கள் நினைச்சா எதனாலும் செய்வாங்க, இவங்க எல்லாற்றையும் அழிப்பாங்க, நாட்டை அழிப்பாங்க, விவசாயத்தை அழிப்பாங்க, தொழில் எல்லாற்றையும் இவங்க அழிப்பாங்க, இவங்க மூலமா எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று அப்படிப்பட்ட ஒரு பொய், எவ்வளவு பகிரங்க பொய். இன்றைக்கு கிறிஸ்தவ மிஷினர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி கிடையாது, இந்தியா மாதிரி. ஒரு 100 வருஷம் முன்னாடி ஆடை இல்லாம உடை இல்லாம கோணம் கட்டிட்டு நாகரிகமற்ற காட்டு முன்னாடிகளாக கணவன் இறந்தா மனைவி உடனே உடன்கட்டிட்டுவாங்க. குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்கள் பார்க்கக்கூடாது, பெண்கள் தான் பார்க்கணும் என்று எத்தனையோ பெண்கள் டெலிவரியில இழந்து போனாங்க. ஆனா இன்றைக்கு மெடிக்கல் காலேஜ் பெண்கள் படிக்க, பெண்கள் வேலைக்கு போக எத்தனை ஸ்கூல்ஸ் யாருக்கு கொண்டு வந்தா, செல்போன் யார் கண்டுபிடிச்சா, கம்ப்யூட்டர் எல்லாமே கண்டுபிடித்த இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, பேண்ட், ஷர்ட்டு, வாட்ச், பெல்ட், செருப்பு எல்லாமே கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்தது. ஹல்லேலூயா. நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாங்க, கல்வி மருத்துவத்தை சேவை செஞ்சாங்க. மனுஷங்க தொட முடியாத அருவருப்பான குஷ்டரோகி அன்னை தெரசமாண்டிய நபர்கள் கிரகாம் ஸ்டீன்ஸ் உயிரோடு எரிச்சு கொண்டாங்க, தொட்டு சுகப்பட்டாங்க. எத்தனை நம்முடைய இலக்கியங்கள் தமிழ்ல கொண்டு வந்தாங்க, தமிழ் இல்லாததெல்லாம். ஹல்லேலூயா. எத்தனையோ சமய பண்ணி செஞ்சாங்க, இலக்கிய பண்ணி செஞ்சாங்க. ஹல்லேலூயா. முன்னேற்றினாங்க. இன்றைக்கு ஹல்லேலூயா பல்கலைக்கழகங்கள் காலேஜ் கட்டினாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுடைய வரலாறு இருக்கிறது. அவங்க இல்லை என்றால் இன்றைக்கு நம்ம நாடா இருக்காது. இன்னும் 100 வருஷம் பின்தங்கி தான் இருப்போம் தொழில்நுட்ப வசதியில. ஆனா கர்த்தர் கிருபையாக நம்ம தேசத்துல ஹல்லேலூயா தோமா அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் ரத்த சாட்சியம் மறிச்சு இன்னைக்கு எத்தனையோ எழும்பி இன்றைக்கு தேவன் எல்லா தேசத்துல இல்லாத ஒரு ஜெப அபிஷேகம் அதிகமாக ஊழியர்கள் தமிழ்நாட்டில் தான் உலகம் ஃபுல்லாக போறாங்க. அதிகமாக ஜெபங்கள் அளிக்கிற ஒரு இடம் இங்க. ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கிருபையில தேவன். ஹல்லேலூயா. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கின்றார்.
தம்மை நோக்கி உண்மையா யாரெல்லாம் கூப்பிட்டாங்க அவங்களை கர்த்தர் மிக அருகில் வந்து நம் கூக்குரலை கேட்க தேவன். நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய அங்கலாய்ப்பை, நம்ம அழுகை, என்னுடைய அழகின் பெருமூச்சை கேட்க இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த கடவுளும் நான் பெருமூச்சை கேட்பேன், அழுகை கேட்பேன், கண்ணீரை கேட்பேன், உடனே செய்வேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் நம்முடைய தகப்பனாக நம்முடைய கூப்பிடுறதை கேட்டு ஹல்லேலூயா பக்கத்துல வந்து நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு என்ன விருப்பமோ பிராணிகளுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றார். அதே போல நமக்கு என்ன விருப்பமோ அவருக்கு பயந்த தன்னுடைய ஜனத்திட விருப்பத்தினோடு செய்து அவங்களுடைய கூப்பிடுதலை கேட்டவங்களை ரட்சிக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிற தகப்பன், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர், நம்மை பார்க்கிற என்ற உணர்வு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியில கிரிகளை அவர் பார்க்கிறார். அதே போல அநியாயமான கிரிகளையும் பார்த்த பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு வேண்டும். அவர் நம்மை ரட்சிப்பார். நம்ம மறக்கலை, நம்மளை அவர் வெறுக்கவில்லை. பாவம் செய்தும் பொழுது மாத்திர கர்த்தர் நம்மளை ஹல்லேலூயா நம்மை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் நம்மை வெறுத்து விடாத தகப்பன். ஹல்லேலூயா. பாவிகள் பாவத்திட்டு மனம் திரும்ப வேண்டும். தன் துன்மார்க்கத்தை மருத்துவ சித்தம் அல்ல, அவன் எப்படியா மனம் திரும்பி நீதிவனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு துன்மார்க்கனுக்கும் அவர் கிருபின் காலங்கள் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அது ஒரு தண்டனை நியமித்து அந்த தண்டனை உடனே கிடைக்காதவர் அவனுக்கு கிருபையை கொடுத்து எப்படியாவது வர வேண்டும் என்று அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எப்படியா மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வழிகளில் நீதி உள்ளவர். ஒரு மனுஷனை ஒரு தவறு செய்தால் பழைய ஏற்பாடு காலங்களில் ஊசா தெரியாமல் செஞ்சதற்கு அவன் இறந்து அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தகப்பன். ஹல்லேலூயா. எவ்வளவு உண்மையுள்ள தகப்பனோ அதே போல ஒரு பக்கம் கிருபை உள்ளவர். அவன் மனம் திரும்ப வாய்ப்பில்லை கொடுத்து கொண்டே இருப்பார். நேபுகாத்நேச்சாருக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்கிட்ட பேசினார். சொப்பனத்தை தரிசனத்தை ஆனாலும் அவர் செவி சாய்க்கவில்லை. அவர் பெருமையாக பேசினார். தானியேல் மூலமாக ஒரு சொப்பனம் சொல்லி அதுலேயும் அவர் சொன்னார். ஆனால் அவர் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யாம இது நான் கட்டின மகாபாபிலன், ஏன் பணபலத்தை, ஏன் படபலத்தை, என்னுடைய ஆளுகை, என்னுடைய திறமையாச்சு நான் கட்டினேன், இந்த பாபிலோனை நான் கட்டினேன் என்று பெருமையாக, பெருமையின் உச்சத்துல, ஆணவத்து உச்சத்துல, அகங்காரத்து உச்சத்துல தேவனே தூஷித்தார். கடவுளுக்கு மேலாக தன்னை நினைச்சார். தன்னுடைய ராஜ்யம் பெருசு, தான் பலமுள்ளவன், எல்லா நாட்டையும் நான் கையில் எடுப்பேன், என்ன மாதிரி யாரும் படைகள் வைக்கல, என்ன மாதிரி யாருக்கும் வலிமை இல்லை, என்ன மாதிரி யாருக்கும் ஞானம் இல்லை என்று அவ்வளவு பெருமையாக நினைத்த அந்த நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஹல்லேலூயா கரத்தினால், தேவனுடைய நீதியுள்ள கரத்தினால் அவர் மிருகத்தை போல் மாறினார். அவர் தன்னுடைய சிங்காசனம் தள்ளப்பட்டு 7 வருஷம் அந்த தண்டனையை ஏற்றார். அவர் பெருமையால பேசுறதுனால கர்த்தர் என்னைக்குமே பெருமையில் தாழ்மையில கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி உண்மையா கூப்பிட்டா உங்களுக்கு பக்கத்து வந்து உங்களை விடுவிப்பார். அவருக்கு பயந்து வாழ்ந்தா உங்க கூப்பிட கிட்ட ரட்சிப்பார். ஆனால் அவருக்கு எதிராக பெருமையாக அகங்காரமாக பேசின நேபுகாத்நேச்சார் வேதத்தை எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் அன்றைக்கு நேபுகா எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக அவருக்குள் உணர்வு வந்து ஆண்டவர் தான் நித்திய ராஜா, அவர் ராஜா மாத்தினா நித்திய ராஜா, என்றைக்கு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் யாரு தான் கர்த்தரோடது, அவர் தான் கடவுள், அவருடைய ஆட்சி மாறாது, அவருடைய பெயர் மாறாது, அவர் மாத்தினா துதிக்கும் கணத்துக்கு மயக்கும் அவர் தான் ஒரு ஆள் ஒருத்தி, அவர் தான் பாத்திரர், வேற யாரும் அப்படிப்பட்ட வல்லமை யாருக்கு கிடையாது என்பதை அவர் அந்த 7 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தார். பனியில கிடந்தார், அவர் வெயில்ல கிடந்தார், அவருக்கு சாப்பிட உணவு இல்லாம ராஜா மாதிரி எப்படி வாழ்ந்துப்பா யோசித்து பாருங்க. அவ்வளவு பவர் உள்ள ராஜா அன்றைக்கு மிருகம் மாறி கடைசி உணர்ந்து இவர் தான் கர்த்தர், இவர் தான் கடவுள், நம்ம தேச ஜனங்கள்லாம் இவரை தான் ஆராதிக்கணும், இவர் தான் உண்மையிலவர் என்று சொல்லி அப்படி மாறினார். ஹல்லேலூயா. திரும்ப கர்த்தருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பெருமையுக்கு ஏற்றினால் தாழ்மையாய் தன் எனக்கு கூப்பிட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அருகில் வந்து உங்க கூக்களை கேட்பார். நீங்க யாராக இருந்தாலும் சரி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு மனம் இருங்க. இனம் மொழி மதம் ஜாதின்னு ஆண்டு வித்தியாசம் பார்க்கல. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நீங்க பாட்டீங்க கேட்டீங்கன்னா இயேசுவே எனக்கு இறங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. இவ்வளவு பணம் கொடுக்கணும், என்னை இந்த இடத்துக்கு தேடி வரணும், வந்தாதான் நான் ஆசிரியப்பேன் என்று ஆண்டு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. மற்ற மதங்கள் மற்ற மார்க்கங்கள் போல மிருகத்தை எனக்கு பலி கொடுக்கணும், உன்னுடைய உடம்ப நீ கீறணும், உன் ரத்தத்தை எனக்கு கொடுக்கணும் என்று ஹல்லேலூயா ஆண்டு சொல்லவே இல்லை.
நீ எனக்கு ரத்தம் கொடுக்கண்டா, ஆனால் நான் என் ரத்தத்தை நான் உனக்கு கொடுத்தேன். என் ரத்தத்தை நான் எல்லாத்தையும் ரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்டு கொண்டேன். அல்லேலூயா. நான் உனக்காக பல இடங்கள் ஆயத்தம் வைத்திலேன். சந்தோஷமான ஒரு உலகத்தை வைத்திலேன். அநீதி இல்லாத, பாவம் இல்லாத, எந்தவித வேறுபாடு, வெறுப்பு, பகை, கலகங்கள், எந்த வித்தியாசம் இல்லாத ஒரு அழகான உலகத்தை நான் வைத்துள்ளேன். ஹல்லேலூயா. அது நித்திய முடிவில்லாத காலமாக என் கூட நீ வாழலாம், சந்தோஷமா வாழலாம். உன்னை யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தை இந்த செங்கல் வச்சு கட்டின வீடு கிடையாது. நவரத்ன கற்கள், வெளியேறப்பட்ட கற்கள் வைத்து கட்டப்பட்ட வீடுகள் உனக்கு உண்டு என்று கத்தவங்களை அழைக்கின்றார். அவருடைய வாழ்க்கைக்கு ஹல்லேலூயா நான் ஒப்பு கொடுப்பான். கடைசியாக கர்த்தர் தம்மில் அன்பு குதிரை யாவரையும் காப்பாற்றுகிறார், துன்மார்க்கர் யாவரையும் கத்த அழிப்பார். என் வாயை கத்தரை துதி சொல்வதட்டும், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கட்டும். எல்லாம் அவரை துதிக்கட்டும். நாம ஆண்டரை துதிப்போம். அவர் ஹல்லேலூயா. யார் யார் ஆண்டவரை நேசிக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றார். ஆனால் துன்மார்க்க கர்த்தர் கண்டிப்பாக அழித்து போடுவார். உங்களுக்கு எதிராக தீமை செய்யக்கூடிய ஹல்லேலூயா உங்களை அபகரிக்க, உங்கள் நிம்மதி கிடைக்கின்ற, உங்களுடைய இடத்தை பாழாக்க நினைக்கின்ற, உங்களை அழிக்க நினைக்கின்ற அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் அழித்து போடார். அவருடைய வருகின் பிரசன்னத்தில் அந்திக கர்த்தர் அழிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டு வரும்போது நம்ம அழைத்து செல்லும் போது ஹல்லேலூயா இந்த பூமி அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய நீதி மட்டும் இருக்கிற ஒரு அழகான புதிய பூமி ஆண்டு சிருஷ்டித்து 1000 வருஷம் நம்ம வாழ வைப்பார். இப்போ என்னென்ன நன்மைகள் எனக்கு இல்லை என்று நீங்கள் ஏங்கின்றோ அந்த நன்மை அந்த 1000 வருஷம் நீங்கள் அனுபவிப்பீங்க. வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, போராட்ட பிரச்சனை இல்லாத ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கட்டவங்களை அழைக்கின்றார். அந்த வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தமாகவும், இந்த பூமி மாறினாலும், இந்த பூமி நிலை மாறினாலும், இது கடலே பொங்கி வந்து அழித்து போட்டாலும் ஹல்லேலூயா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் நம்முடைய ஆபத்து காலத்தை அவர் என் பலன், அவருடைய அனுகூலமான துணை. இந்த பூமியில போனாலும் எனக்கு நியமித்த உலகம் உண்டு. இந்த பூமியில் எனக்கு எந்த அழிவு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு அவர் உண்டு என்று அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என் துணை, அவரின் பலன், அவன் ரட்சிப்பு என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 3 பக்கம் கடல் நீர் தான், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. ஒரு நொடியில் ஆண்டு அழிக்க முடியுமானாலும் கிருபையாக பாதுகாத்து வைத்துள்ளார். நாம் பண்ற ஜெபத்தினால் இந்த அழிவுகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார். இனி வருகின்ற காலங்கள் அழிவின் காலங்கள்லாம் புயல், தண்ணீர், வெள்ளம், அதே போல தீயினால் எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சொல்லுங்க, அவர் என் ரட்சகர், அவர் என் பலன். ஹல்லேலூயா. அவரின் நம்பிக்கை, அவர் என் ஜெபத்தை கேட்டு அவர் என்னை பதிலளிப்பார். என்னுடைய கூப்பிடலை கேட்டு என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒப்புக்கொண்டு. இப்போ உங்க பிள்ளைங்களை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ வரும்போது நாங்கள் வரையில் காணப்படும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா உடமையிலையும் பாதுகாத்துக்கும், வருகின்ற எல்லா இயற்கை பேரிடலுக்கும், எல்லா சேதங்களுக்கும் அப்பா எங்கள் விலைக்கு பாதுகாத்துக்குங்க. நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரே எங்கள் போறக்கூடாது ஆண்டவரே. விசுவாச துரோகம் நடக்கூடாது இசப்பா. நாங்கள் நன்றி இல்லாமல் போகக்கூடாது தகப்பனே. அவிசுவாசம் வந்து நாங்கள் உங்கள் அன்புட்டு போகக்கூடாது ராஜா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க அப்பா. நாங்கள் உங்கள் அன்பில் இணைஞ்சி உங்களை எப்போ துதிக்க, யோபு போல எந்த சூழ்நிலையும் நாங்கள் துதித்து நீங்க வரும்போது எங்களை அழைத்து போவீங்க. அநேக ஸ்தலங்கள் எனக்கு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் அதை சொந்தரிக்க, என் மனைவியும், என் பிள்ளையும், என் குழந்தை, என் கணவனை சொல்லுங்க, என் தொழில் எல்லாரும் ஆண்டவரே உங்க வருகையில காணப்படணும். நீங்க இப்போ அப்பா பக்கத்து வந்துட்டீங்க, நாங்க அதை உணர்றோம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் வச்சுங்க, எல்லாரும் பாதுகாத்துங்க ஆண்டவரே. வருகையில காணப்படாம போகக்கூடாது தகப்பனே. கிருபியா இறங்குன்னு சொல்லி நம்ம கேட்போமா, கெஞ்சுவோமா, ஜெபமா, நான் ஜெபம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க் யூ லார்ட். ரிப்ரா கஃபலா பலா தரபரா ஷிபரா கபலா பரிகா பரிபலா தரபா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்கப்பா. உங்க மகிமையின் மேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்குங்கப்பா. அப்படி சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு ஆவி, ஆத்மா, சரீரத்துல இறங்கட்டும். முழங்கால கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நரம்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எலும்புகள்ல இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் மாறட்டும். வேலைக்கான எல்லா தடைகள் மாறட்டும். திருமண தடைகள் மாறட்டும். தொழில இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும். தொழிலுக்கு எதிராக முடக்க செய்யப்பட்ட எல்லா கிரியைகள் எரியட்டும். மாதிரிய கிரியைகள், எல்லா எரிச்சலை நாவிகள், பொறாமை நாவிகள் எரியட்டும், எரியட்டும். எல்லா வருசற்பத்தி நாவிகள் எரியட்டும்.
ஒவ்வொருவரையும் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமை கடந்து வரட்டும். ஒவ்வொருவர் மேலும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இப்போ அப்பா யார் யார் எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும்பா. தொடுங்க 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 தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்கப்பா. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். கண்கள்ல இறங்கட்டும், கைகள்ல, கால்கள்ல, காதுகள்ல, அப்பா முழங்கால்ல இறங்கட்டும். ஜீவ நதி பாயட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர வேண்டிய எல்லா நன்மையும் வரட்டும். ப்ரமோஷன் இந்த நாள்ல வரட்டும். சந்தோஷத்தால் நிரப்புங்க. எல்லா மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.